Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலுக்கு திமுகவே காரணம் என மீண்டும் குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி, ராமதாஸ் மீது விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஏன் திடீர் பாசம் என கேள்வி எழுப்பியுள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நிலவும் சூழலில் 2026 யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. பாமகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலுக்கு திமுகவே காரணம் என அன்புமணி தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அதனை ராமதாஸ் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். இது ஒருபுறம் இருக்க பாஜக அதிமுகவுடனான கூட்டணியை ராமதாஸ் விரும்பவில்லை. ஆனால் அன்புமணிக்கோ பாஜகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பதே விருப்பமாக இருப்பதாக தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சோழிங்கநல்லூரில் பாமக சமூக ஊடக பிரிவு கூட்டத்தில் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். வயது முதிர்வு காரணமாக ராமதாஸ் குழந்தையாக மாறிவிட்டார் என கூறிய அன்புமணி 2014 ராமதாஸ் கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாகவும் தெரிவித்தார். விசிகாவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராமதாஸ் மீது ஏன் திடீர் பாசம் என வினவிய அன்புமணி பாமகவை கைப்பற்ற திமுகவின் சூழ்ச்சி இது என குற்றம் சாட்டினார். திமுக தான் பாமகவிற்கு எதிரி என மீண்டும் குறிப்பிட்டார். கட்சியில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாட்டால் மிகுந்த வேதனையில் இருப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடக்கவில்லை எனவும் அவர் உறுதிபட கூறினார். கூட்டணி பேசுறதுன்னு சொன்னால் எங்கள் மருத்துவரையாவும் சென்னையா மருத்துவர் அன்புமணியும் சேர்ந்து முடிவெடுத்து அது பிறகு பேசுகிறது தான் கூட்டணி. இப்போ யார் வேணாலும் யாரையும் சந்திக்கலாம். இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது அல்லது ஒரு ஆர்வத்தோடு சந்திக்கிறது, இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் சந்திக்கலான்னு தவிர இது கூட்டணி சந்திப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன சறுக்கல், அது சரியாயிடுன்னு சொல்கிறோம். ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மனவேதனை சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனைப்படும் பொருளாக இன்றைக்கி எல்லோரும் வேதனையில் இருக்கிறான். இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.